ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நீங்கள் சண்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ரொம்ப கோல்டாக இருக்குது. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நான் வெந்தயம் போட்டிருந்தேன், ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது கொஞ்சம் லைட்டாக முளை விட்டுருந்தது, அழகாக இருந்தது. ஸோ இதிலேருந்தே நான் vlog ஆரம்பிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாவுலாம் இல்லை, இட்லி மாவு தீர்ந்து போச்சு. ஸோ ப்ரெட்டு கொஞ்சம் இருந்தது, மேகி இருந்தது. ஸோ அதை வச்சுட்டு தான் வந்து மேகி தனியாக செஞ்சுட்டு ப்ரெட்டை ரெண்டுத்தையும் டோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்லில் வந்து கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த டோஸ்ட் பண்ண ப்ரெட்டையே வச்சுட்டு அதுக்குள்ளார வந்து நடுவில் அந்த ஸ்டஃபிங் பண்ணுவாங்கள்ல, அதில் வந்து மேகி வச்சு கொஞ்சம் சாப்பிட்டோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் சீஸ் இந்த மாதிரி துருவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த சீஸ்லாம் உருகி சூப்பராக இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு ப்ரெட்டு தான். பாருங்கள், சீஸ் வந்து உள்ளே வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப கோல்டு காஃப் இருந்தது, பாப்பாவுக்கும் இருந்தது. ஸோ அதனால் வந்து கஷாயம் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து வெத்தலை இருக்குல்ல, அது வந்து ஒரு வெத்தலையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம அதில் போட்டுடணும். அதுக்கப்புறம் துளசி இருந்ததுன்னா அது ஒரு 4-5 துளசி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மஞ்சத்தூள் இருக்குல்ல, அது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கங்க. அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள், உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா அது ரொம்ப பெஸ்ட்டு, அதை ஆட் பண்ணலாம். என்கிட்ட இப்போ வந்து இல்லை கட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயமே ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன். மிளகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து அந்த தட்டிட்டு போடணும். அப்போ தான் வந்து அந்த கொஞ்சமாவது காரம் இறங்கும். ஒரு 2ஆக உடஞ்சா போதும். அதையும் போட்டுட்டு நல்ல ஒரு 1/2 கிளாஸ் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த பாத்திரம் சாப்பிட்ட பாத்திரம்லாம் இருந்தது. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் விளக்கிட்டுருக்கேன். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா மட்டனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையும் தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். பாருங்கள், மட்டன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இதையும் நம்ம வந்து பெருசாக போட்டுருவாங்க பீஸு. நம்ம அதை வந்து கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணால் தான் குழம்புலாம் வைக்கும்போது அது நல்லா வந்து குக்காகி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணிடுவேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கஷாயமும் வந்து சைடில் ரெடி ஆகிடுச்சு. சரி, இதை வந்து கொடுத்துடலாம் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாலாடையில் தான் நான் எப்போவுமே வந்து கஷாயம் வந்து கொடுப்பேன். ஸோ அந்த ஒரு பாலாடை குடித்தாலே ஓகேவாக இருக்கும். ஸோ அதனால் அதுவே அவள் குடிக்க மாட்டாள், வாமிட் வர மாதிரிலாம் பண்ணுவாள். ரொம்ப கஷ்டம் அவளுக்கு இந்த மாதிரி மருந்து கொடுக்குறது. அதுக்கப்புறம் அவள் வந்து குடிச்சிட்டு பார்க்குக்கு கிளம்பிட்டாங்க. நான் அதுக்குள்ளே வீட்டெலாம் கொஞ்சம் இந்த மாதிரி சைக்கிளு அதெல்லாம் வந்து எங்கே பார்த்தாலும் போட்டு வச்சுருந்தா. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பெருக்கின வீடு தான், ஸோ அதனால் பெருக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டனும் வந்து கட் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். ஸோ அதை நல்லா வந்து நான் வாஷ் பண்ணிக்கிறேன். 3 தடவை இல்லைன்னா 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் இருக்குல்ல, அது வந்து நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு வாஷ் பண்ணணும். ஏன்னா அதில் குட்டி குட்டி முடி இருந்ததுனாலும் அது வந்து வந்துடும். அதனால் இது வந்து கண்டிப்பாக பண்ணிவிடுவேன் நான். ஸோ ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது வந்து தேவையான பொருள், மட்டன் குழம்பு வைக்க போகிறேன், அதுக்கப்புறம் சுக்கா செய்ய போகிறேன், ரசம். ஸோ இதுக்கான எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். பாப்பாவும் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கஷாயம் குடிச்சிட்டு அவள் பார்க்குக்கு போயிட்டா. ஸோ வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கூட அவள் வந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, செஞ்சிடலாம். இல்லைனா வந்து கட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து எடுப்பாள். ஸோ அதுக்குள்ளே எல்லாத்தையுமே தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து மட்டன் குழம்புக்காக வச்சுருக்கேன். நான் வந்து உருளைக்கிழங்கு போட்டு வச்சா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து முருங்கைக்காய் இருந்தாலும் அது போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இது சுக்காக்கு, அதுக்கப்புறம் இது குழம்புக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து அரிஞ்சு வச்சாச்சு. இப்போ ப்ரெஷர் குக்கரில் மட்டன் குழம்பும் சுக்கா ரெண்டுத்துக்குமே ஒரே இதே போட்டு ஒரே குக்கர்லேயே வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆனியன், கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தண்ணி கொஞ்சம் ஊற்றணும், அதுக்கப்புறம் சால்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ரெஷர் குக் பண்ணிக்கணும். 5 விசில் வச்சா எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்துக்கலாம். குழம்புக்கு அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் சுக்காக்கு மட்டும் தனியாக கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் அந்த தண்ணியோடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ வச்சாச்சு. இப்போ எல்லாமே அரிஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ரசத்துக்கும் வந்து புளி வந்து நம்ம ஊற வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் ஊறி நம்ம ரசம் வைக்கும்போது அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதிலே தக்காளி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட்டே பார்த்திங்கன்னா இப்போ தான் சாப்பிட்றேன்.
ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரெட் இருந்துச்சு, அதுவும் மேகியும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ரசத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிட்டேன். இப்போ வந்து ரசத்துக்கு வந்து ரசப்பொடி வந்து நான் சம்டைம்ஸ் அரைச்சி வச்சுருப்பேன். இல்லைனாலும் மிளகு, சீரகம், பூண்டு தோலோடே போட்டு இந்த மாதிரி இடிச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த டைமில் செய்யும்போது அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரசப்பொடியும் நான் அரைச்சி வச்சுருப்பேன். சம்டைம்ஸ் இந்த மாதிரி செய்யணும்னு தோணுச்சுன்னா செய்வேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டுட்டு பெருங்காயம் எல்லாமே நார்மல் ரசம் வைக்கிற ப்ராசஸ் தான். ஸோ ரசமும் வச்சாச்சு. இங்கேயும் வந்து ப்ரெஷர் குக் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா குக்காக இருந்தது. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மட்டன் மட்டும் எடுத்து சுக்காவுக்கு தனியாக வச்சுட்டேன். குழம்புக்கும் அதிலே வந்து போட்டு வச்சுட்டேன். சுக்கா ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் குழம்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை போட்டு அதையும் நம்ம இறக்கி வச்சு தான் சுக்காவும் முன்னாடியே நான் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பிளேஸ்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அப்படியே விட்டுட்டோன்னா அது காஞ்சி போய் நம்மளுக்கு துடைக்கவே வராது. ஸோ அதனால் நம்ம எப்பப்போலாம் செய்கிறோமோ இந்த மாதிரி லைட்டாக துடைச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கிச்சனுக்கு வரும்போது கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும். இல்லைனா அப்படியே இருந்ததுன்னா குழம்புலாம் ஊற்றி மேலெலாம் இருந்ததுன்னா நமக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் ஃபுல்லாக பின்னாடி பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளிலாம் வதக்கனதுலாம் விழுந்திருக்கும். ஸோ ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அந்த ட்ரிப் பவுல்ஸ்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் இது வந்து ஈவினிங். ஸோ பாப்பா வந்து ரொம்ப சோகமாகவே இருந்தால், அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஸோ பார்க்குக்காவது கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனோம். அங்கேயும் அவள் சரியாக விளையாடவே இல்லை. மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் வந்து ஒரு 7:15 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவள் விளையாடவே இல்லை. சும்மா வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது அங்கே. அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே வந்து இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு கடை வச்சுருந்தாங்க, பானிபூரி கடை. அதுக்கப்புறமா சரி பீச்சு சைடு ஒரு ரவுண்டு மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு இல்லை. ஸோ அதனால் வந்து அரைக்கவும் இல்லை. அதனால் இந்த கடையை பார்த்தோம். ஸோ இட்லி கடை. இங்கே இட்லியே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப வந்து கூட்டமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்து என்னை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா போய் இட்லி வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமும் நாங்கள் செக் பண்ணோம். 2, 3 கடையில் கேட்டோம் மாவாக இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து லேட் ஆகிடுச்சுன்றதுனால இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கடை இருக்குல்ல, இட்லி கடையிலே நாங்கள் வந்து சரி இட்லி வாங்கிடலான்னு சொல்லிட்டு இட்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அங்கே பார்க்கும்போது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டி கொடுத்தோன்னே கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி இருந்தது இட்லி. ஓகே தான். வீட்லேயும் கொஞ்சம் கறி குழம்பு மதியம் லெஃப்ட் ஓவர் இருந்தது. ஸோ அதை சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பார்சல் வந்தது. அமேசானில் வந்து பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வருது. ஸோ அதுக்காக வந்து இந்த ட்ரெஸ் பார்த்தேன். இந்த மாதிரி மாடல் வந்து பாப்பா கிட்ட இல்லை. ஸோ நல்லா தான் இருந்தது. அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் கொஞ்ச நேரம் போட்டு விட்டேன். அப்புறம் கழட்டிட்டா. நான் போடும்போது இதோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாப்பா போட்டு. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.